இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. கோயில் பேர் பார்த்தீங்கன்னா தண்டிகை அரங்கநாதர் திருக்கோயிலுங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னா கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு பெரியநைக்கமலை வந்துடுங்க. பெரியநைக்கமலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். செல்வபுரம் போகிற வழியில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம வியூ பாயிண்ட்டாக இருக்கும். அங்கே போயிட்டு அந்த கோயிலை வந்து சாமி கும்பிட்டு ஒரு சின்னதாக விலாக் ஒன்று எடுக்கலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கும். ஏன்னா சரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயில் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு விலாகோட உங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். வந்து நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம். இன்னி ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக வெயிலாக இருக்குங்களா. அப்படி மெதுவாக ஒரு மாங்காய் தோப்புக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இடம் வேறு லெவல் இருக்குதுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து துளசி செடியாகவே பாதி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு துளசி செடி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் துளசின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், பாரு துளசி இதுன்னு நினைக்கிறேன். நம்ம துளசி இது ஆமாங்க. உன்னை வீட்டுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஜிஞ்சு நீ எடுக்கிறேன், பிடிக்கிறியா? நான் நோண்டுறேன். ஆமாம் நான் எடுக்கிறேன். ஆட்டாமிடு பையன் இது இருக்கா, கல் இருக்கா, குச்சி இதனால இது எடுக்கலாம். இது எடுக்கலாம், இது எடுக்கலாம். கட் பண்ணி போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது எடுத்துருக்கோம். இந்த செடிங்க பையன், இது என்ன செடி? இது மறந்துருச்சு. அதுக்குள்ளே என்ன செடி பையன்? இது என்ன செடி? துளசி செடி பாருங்க. இது எடுத்துருக்கோம். வீட்டில் கொண்டு போய் நட்டிட்டு வேரோட பிடிங்கிருக்காங்க. ஏன் இயற்கை அழகு. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இதான் கோயிலோட இது லொக்கேஷனு பாருங்கள், தண்டி பெருமாள் கோவிலுங்க. ஆமாங்க. ஏன்னா வச்சு நம்ம இதில் போகலாங்க. இதில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாங்க. நான் உள்ளே போயிருந்தேன், உள்ளே யாருமே இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டோம் நாங்கள், சாமி கும்பிட்டு போயிடலாம். ஆமாங்க, இதாங்க பாருங்கள், கோவில் சாத்தியிருக்காங்க. 12 மணிக்கு வந்தீங்கன்னா பூட்டி தான் இருக்கும். இது கேட் க்ளோஸாக இருக்குது. நடந்து போயிட்டுருக்கோங்க. இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாகவும் மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்குதுங்க. ஏன்னா வந்து சனிக்கிழமை தான் ஃபுல்லாக வந்து இந்த கோயில் வந்து ஓப்பனில் இருக்குமாமா. ஏன்னா வந்து காலையில் வந்து ஐயர் வந்து இருந்தாங்கன்னா மதியானம் மதியானம் வந்து ஒரு காலையிலே வந்து ஒரு 10-15 மணிக்கு கிளம்பிடுவாங்களாமா. ஏன்னா சாட்டர்டே வந்து ஃபுல்லாக இருக்குங்களாமா. நாங்கள் வந்து வீக் டேஸில் போனனால வந்து ஐயர் அங்கே இருக்க பூசாரி வந்து முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அதனால் வந்து நடை வந்து சாத்தியிருந்தாங்க. நாங்கள் முன்னாடி மட்டும் சாமி கும்பிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து வியூ பாயிண்ட் இருக்கும், அதையும் நாங்கள் பார்த்துட்டு பிளேஸ் வந்து உண்மையிலும் அவ்வளோ நல்லா இருந்தது. இயற்கையான சூழ்நிலையில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாக் ஒன்று இருந்தது. அதான் வந்து கோயிலை பார்த்துக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நாங்கள் வரும்போது ஓடி வந்து ஒரு கடிக்கலை, ஆனால் நல்லா வந்து பாசமாக வந்து எங்கிட்ட பழகிட்டு இருந்ததுங்க. வா, நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும். சாட்டர்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு நல்லா வந்து பக்கத்தில் வந்து இயற்கையான காட்சிகளை வந்து ரசிச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கோயில் வந்து காலையில் யாருமே இல்லைங்க. காலையில் 6 மணிக்கு பூட்டி இருந்தது. நாங்கள் வந்து திரும்பி போகலாம் தான் இருந்தோம். அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி சாமி கும்பிட்டாச்சு போயிடலாம். ஏன்னா உள்ளே வந்து நடந்து தான் இருந்தது. நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா சாட்டர்டே ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சாட்டர்டே 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஈவினிங் வந்து 6 மணி வரைக்கும் கோயிலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 மணி பாதுகாப்பு இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து கோயில் யானைங்க வந்து அதிக அளவு வந்துட்டு போகலாம், விளையாடுது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வந்தாலும் சேஃப்டியாக இருங்க. அன்னதானம் இதுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானம் வழங்கும் இடங்க. இது புதுசாக வந்து கட்டியிருக்காங்க தனியாக வந்து இந்த இடம். நாங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்போ வந்து இந்த இது வந்து இப்போ தனியாக அமைச்சிருக்காங்க இந்த இடத்த. சுற்றி மலை தாங்க. இந்த அழகான இடத்துல வந்து இந்த கோயில் இருக்கு. வந்து கோயம்புத்தூர்ல இது ஒரு நல்ல ஒரு
இயற்கையான சூழ்நிலை வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு. யானை கண்டிப்பா நீங்க சாணங்க. விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளோ வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். பாருங்க பக்கத்தில் யானை சாணம்லாம் இருக்குது. அதான் நீங்கள் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க. அங்கே வரீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து இந்த தடவை பழகுதுங்க. ஆனால் கடிக்குதா இல்லையான்னு தெரியல. பக்கத்தில் போனால் நல்லா கொஞ்சம் சாப்பாட்டுக்கு ஏன்னா யாருமே இல்லாதனால வந்து சாப்பாட்டுக்கு வந்து யாருமே போடாமல் இருந்தாங்க. நாங்கள் கொண்டு வந்து செருப்பு போட்டே வச்சிருக்க காட்டல அவனுக்கு வச்ச சாப்பாடு வந்து போட்டேன் கொஞ்சம். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.